அதாவது அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டோம். மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், 200 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், அதையும் கூடுதலாக வாழ்ந்தான் அப்படிங்கிற வரலாறுகள் நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ வர வர மனுஷனுக்கு ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பாருங்கள், அதாவது கல்லீரலை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கல்லீரல் அழுவி போச்சு, கிட்னி வம்பாக போச்சு, நுரையீரல் பாதிக்கப்பட்டுட்டு, இப்படி எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் உள் உறுப்புகளை இழக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா? அப்படி இருந்தால் அவன் கூடுன ஆயுசுக்கு வாழ முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நினச்சாலும் 100 வயசையும் தாண்டி வாழ முடியும். மனித படைப்பு இருக்கிற அது ஒரு அற்புதமான படைப்பு. அது என்ன செய்யாது, திரும்ப நம்ம உலகத்துக்கு வர முடியாது. நம்ம இப்போ நம்ம வந்திருக்கோமே, இதே மனுஷன் திரும்ப வர முடியுமா? வர முடியாது. கொடுக்கப்பட்டது கொஞ்ச காலம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 100 வயசு வாழ்கிறதே கொஞ்ச காலம் தான் மனுஷன். அப்போ 100 வயசுக்கு மேலே அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். இதுக்கு காரணம் யார்? நம்ம தான். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான். உள் உறுப்புகளை பாதிக்கப்படாத அளவுக்கு பூமியில் விளையக்கூடிய பொருட்களை நேரடியாக உண்ணணும். பல வகைகளை சாப்பிடணும். அதாவது நல்ல உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய காய்கறிகளை விளைய வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி மசாலாக்களை அதிகமாக சேர்க்கக்கூடாது. மசாலாக்களை அதிகமாக சேர்க்க உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும். அது சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எப்போமாச்சும் ஒரு அந்த காலத்துலலாம் ஏதாச்சும் ஒரு விசேஷ காலங்களில் தான் சாப்பிடுவோம். இப்போ வழமையாகவே ஆகிப்போச்சு. பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப வழமையாகவே ஆகிப்போச்சு. இது காரணம் என்னென்னா, இந்த உள் உறுப்புகள் பாதிக்கப்படும். அதாவது பிரியாணிக்கு என்னமெல்லாம் சேருது, என்ன மசாலாலாம் சேருதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ உள்ளே போனோடனே அங்கே எவ்வளவு வேலைகள் நடக்குது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதனுடைய உரப்பை தனியாக பிரிக்கணும், உப்பை தனியாக பிரிக்கணும், எண்ணெயை தனியாக எடுக்கணும். இவ்வளவு காரியமும் உள்ளே நடந்தால் தான் உங்கள் உடலுக்கு நீங்கள் நிம்மதியாக மறுநாள் எந்திக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு உள் உறுப்புகளுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். இப்படி வேலை கொடுத்து உள் உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான உணவு வகைகளை தின்னுட்டு எனக்கு ஆயுசு குறைஞ்சி போச்சு. ஆயுசு அதாவது ஒரு மனுஷனுக்கு இறைவன் நிர்ணயித்தது தான் ஆயுசு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கோமா? நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கோமா? ஆரோக்கியமான உணவு திங்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா? நம்ம உறுப்புகளை இழக்காமல் இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படிலாம் நம்ம உறுப்புகளை இழக்காமல் ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னோன்னா, பூமியில் விளையக்கூடிய நேரடியான உணவுகளை சாப்பிட பழகி கொள்ளணும். எத்தனையோ நேரடியான உணவுகள் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பேரிச்சம்பழம் இருக்குது, அது நேரடியான உணவு, எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, அது சாப்பிடலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பு சாப்பிடலாம் ஊற வச்சு, அது நேரடியான உணவு. வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். எத்தனை வகைகள் நேரடியாக சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு இருக்குது. இதை சாப்பிட்டோம்னு சொன்னோன்னா நம்ம உடல் உறுப்பு பாதிக்கப்படுமா? நம்ம ஆரோக்கியம் கெடுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீண்ட ஆயுள் வாழலாம். இது ஒரு 80 வயசுக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்றாலும், அது வரைக்கும் நம்ம தவறு செஞ்சுருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? நிம்மதியாக வாழலாம். அதே மாதிரி இது வாலிபர்கள் மெயினாக என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லணும். நீ இந்த மாதிரி வாழ்ந்தனா நீ நிம்மதியாக வாழ்வப்பா, நீண்ட ஆயுள் வாழ்வப்பா அப்படிங்கிற விவரத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். ஆக நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான ஆலோசனைகளை கேட்கணும், அது விஷயமாக சிந்திக்கணும், அது விஷயமாக கேட்கணும். அப்படி கேட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்.